எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், ஷுட் ஐ டீச் ராஜயோகா 7 days கோர்ஸ் டு மை கிட்ஸ்? என் குழந்தைங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஒரு சிந்தனை வந்தது, நம்ம குழந்தைங்களுக்கு ராஜயோகா 7 days கோர்ஸ் சொல்லி தரலையே, அது சொல்லி தரலாமா அப்படின்னு. ஆக்சுவலாக என் ஒய்ஃபு கற்றுக்கிட்டாங்க, ஆனால் அவங்க ப்ராக்டிஸ்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல, அது சீரியஸாக ஒன்றும் பண்ணுறதில்ல. இப்போ என் குழந்தைங்களுக்கு என் மனசில் வந்த சிந்தனை சொல்கிறேன். ஒரு வேலை சொல்லி கொடுத்து அவங்களும் 7 days கோர்ஸ் கற்றுக்கிட்டு என் ஒய்ஃப் மாதிரி அதை விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ராமா படி என்ன நடக்கும்னா, திரேதாயுகத்தோட கடைசி பிரிவுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் துவாபர கலியுகம்னு சொல்லி 2500 வருஷம் நடிக்கணும். ஜட்ஜ்மெண்ட் டேக்கு வீட்டுக்கு போகணும். அதாவது 100 வருஷம் சுகம், 2500 வருஷம் துக்கம் அனுபவிச்சு போனோம். ஒருவேளை என் குழந்தைங்க கலியுகத்தில் 4 பிரிவு எடுக்கிறவங்கன்னு வச்சுக்காங்க, அப்படிதான் இருந்தாங்கன்னு வச்சுக்காங்களேன். இப்போ கடைசியாக என்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, குழந்தைங்களாம் பிறந்துட்டாங்க. அப்படி இருந்தா அப்படியே போறது பெட்டர் இல்ல? வெறும் 4 பிரிவு கஷ்டப்பட்டுட்டு எல்லா கல்பத்தையும் இதே கதையை நடிச்சு போயிடலாம். ராஜயோகமும் கத்துக்கிட்டு ஒரு 100 வருஷம் சுகம் பார்க்கறோம்னு சொல்லி 2500 வருஷம் துக்கம் பார்த்துட்டு இப்படி போறதுக்கு இவங்க ராஜயோகம் கத்துக்காம இருக்கிறது பெட்டர் இல்ல அப்படின்னு ஒரு சிந்தனை வந்தது. நான் ஒரு சீனியர் பிரதருக்கு இந்த மெசேஜை நான் போஸ்ட் பண்ணேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அவர் உழுந்து சிரிக்கிறாரு, வாய்ஸ் நோட் தான் போட்டாரு, சிரிச்சுட்டே இருக்காரு அவர். அப்போ அவர் ஒரு பதில் சொன்னார், நீங்க இந்த நேரத்துல பினான்சியலா பயங்கர சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றதுனால உங்களுக்கு பொதுவாகவே டிராமா நல்லா இல்லை அப்படின்ற கண்ணோட்டத்துல ஃபிக்ஸ் ஆயிட்டீங்க. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த டிராமா நம்ம என்ன சொல்றோம், 2500 வருஷம் சுகம், 2500 வருஷம் துக்கம்னு சொல்றோம். சத்தியுகம் திரேதாயுகம் இங்க சொர்க்கம், துவாபர கலியுகம் இங்க நரகம்னு சொல்றோம். ஆனா பரமாத்மா வாணியில என்ன சொல்றாருன்னா, துவாபரகத்துல ஒரு 1000 வருஷம் கூட நீங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தீங்க, சுபிக்ஷமா தான் இருந்தீங்க, உங்களுக்கு 3/4 பங்கு சுகம், 1/4 பங்கு தான் துக்கம் அப்படின்றாரு. அதே பரமாத்மா சில வாணியில எப்படி சொல்லியிருக்காருன்னா, கடைசி கலியுகத்துல 2 பிறவில தான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, பாக்கி எல்லா டைமும் அதோட பெட்டரா தான் இருப்பீங்க. ஸோ மொத்த 5000 வருஷத்துல கடைசி 2 பிறவி தான் கஷ்டமே பார்ப்பீங்க. நீங்க ஒரு 15 வருஷமா இந்த ராஜயோகம் பிராக்டிஸ் பண்ணா கூட நீங்க வரும்போதே ஒரு கடனோட வந்தீங்க, இன்னைக்கும் அந்த கடனோட இம்பாக்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க 15 வருஷமா பாபா கிட்ட வந்தா கூட சுகமே நீங்க பார்க்காதனால டிராமா முழு துக்கம் அப்படின்ற மாதிரி உங்க மனசுல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ ஒரே ஒரு பிரிவு திரேதாயுகத்தில் எடுக்கிறவங்க எல்லாம் 100 வருஷம் சந்தோஷம் பார்த்துட்டு பாக்கி 2000 வருஷம் துக்கம் அனுபவிக்கிறாங்கன்றத பார்வையே தப்பு. அவங்களும் துவாபரகத்துல நல்லதான் இருக்காங்க, கலியுகத்திலும் பல பிரிவுகள் நல்லதான் இருக்காங்க. கடைசியில 2 பிரிவுல தான் அது டிராமா வச்சு செய்யுது. ஏன்னா எல்லா கணக்கு வழக்க முடிக்கிற டைம் அது. ஸோ டோட்டலா டிராமா கெட்டது நல்லது இல்லை அப்படின்னு பார்க்குற பார்வை சரி கிடையாது. அவர் என்ன சொன்னா, உங்க கதையிலேயே நான் சொல்றேன், இந்த கடந்த 15 வருஷமா நீங்க கஷ்டப்படுறீங்கன்றது கரெக்ட். ஆனா இந்த 15 வருஷமும் இறைவன் உங்க கூட தான் இருந்திருக்கிறாரு. எப்படியோ உங்க காயை நவுத்தி இந்த லெவலுக்கு கொண்டு வச்சிருக்கிறாரு. நீங்க நினைக்கிறத விட பல மடங்கு அவர் பெட்டரா கொண்டு போயிட்டு இருக்காரு. உண்மையில கஷ்டம்தான், அது இல்லைன்னு சொல்லல. ஆனால் எல்லா பிரச்சனைக்கு இடையிலையும் உங்களை நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. அவரு வேற ஒரு விஷயம் சொன்னார், எனக்கு உங்களை பார்த்து அதிசயமா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, என்னதான் கஷ்டமா இருந்தாலும் நீங்க இறைவன் கூட தான் இருக்கீங்க. டெய்லி அமிர்த வேலை பண்ணிடுறீங்க, வாணியை படிச்சிடுறீங்க, ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறீங்க, டெய்லி வீடியோ போடுறீங்க, 365 நாள் உங்க வீடியோ. அந்த கன்சிஸ்டன்சி எங்ககிட்ட கூட கிடையாது. வெறும் அடி மேல அடி மட்டுமே பார்த்து கூட நீங்க இந்த நாலேஜ்ல இருக்கிறது எனக்கு பெரிய பிரமிப்பா தான் இருக்கு. அந்த விஷயத்துல நாங்க உங்களை பார்த்து நாங்க கத்துக்கணும். மேபி இந்த ஒரு திறமைக்காக மட்டுமே தான் உங்களை பாபா வச்சிருந்திருக்கலாம் இந்த சிஸ்டம்ல. இப்படியே கூட உங்களுக்கு விநாசகாலம் வரைக்கும் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு சத்தியுகம் திரேதாயுகம்ன்றதும் ஆஹா ஓஹம் தான் இருக்கும். தாவர காலத்துலயும் நல்லா தான் இருப்பீங்க, கலிகாலத்திலும் நல்லா தான் இருப்பீங்க, கடைசி 2 பிறவி தான் ரொம்ப மோசமா இருக்கும். நீங்க இப்படிதான் பார்க்கணும். ஸோ உங்க குழந்தைக்கு நாலேஜ் கொடுங்க, கண்டிப்பா கொடுங்க. ரெண்டாவது, நீங்க எப்படி முடிவு பண்ணிட்டீங்க அந்த குழந்தைக்கு வெறும் 4 பிறவி தான் இருந்திருக்கும், எப்படி நீங்க முடிவு பண்ணிட்டீங்க? உங்ககிட்டயே ஒரு தேவதை ஆத்மா தான் பிறந்திருக்கு அப்படின்னு ஏன் நினைக்க மாட்டீங்க? அந்த குழந்தை 63 ஜென்மமா பக்தியை முடிச்சு கடைசி கொஞ்சம் சில்லற பக்தியை முடிக்கிறதுக்காக தான் இப்போ நாலேஜ் கூட வராம இருக்கும், ஏன் அப்படி புரிஞ்சுக்க மாட்டீங்க?
உங்கள் மனைவி மாதிரி ஒரே கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டதுக்கு வராமல் இருக்காங்கன்னு. ஏன் இவங்க வந்து உங்களை மாதிரி கன்சிஸ்டண்டாக ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க? அப்படியே ஏன் சிந்திச்சு பார்க்க மாட்டீங்க? அப்படிலாம் எனக்கு ஒரு ஐ ஓப்பன். இதெல்லாம் வானிலை பரமாத்மா சொல்லியிருக்காரு. சொன்ன எல்லா பாயிண்ட்டும் பாபா சொல்லியிருக்காரு. அதாவது சுகம் பாதி துக்கம் பாதின்னு சொல்லியிருக்கிறாரு. ராஜயோகிகள் வந்து ரியலாகவே துவாபரகத்திலையும் நல்லா தான் இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் கஷ்டப்படுறது கடைசி 2 பிரிவுதான்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நானும் வானிலை படிச்சிருக்கேன். ஓகேவா? அவர் எனக்காக திருப்திப்படுத்துறதுக்காக எந்த டைலாக்கும் மாற்றியெல்லாம் சொல்லலை. இதெல்லாம் வானிலை வந்தது தான். அவர் மாற்று எல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஓகே. ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுற இந்த சேலஞ்சஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு சைடில் இதாகிடுறோம் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் 2 விஷயம் சொல்ல ட்ரை பண்ணுறோம். ஒன்று, நம்ம துக்கத்தோட உச்சத்தில் இருக்கும்போது ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடாது, ஒரு முடிவுக்கும் வரக்கூடாது அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். எப்போல்லாம் நம்ம கன்ஃபியூஸ்டோ, எப்போல்லாம் நம்ம டிஸ்டர்ப்டாக இருக்கோமோ, நம்ம வந்து நம்மளோட நாலேஜில் ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்கள கேள்வி கேட்டு நம்ம ஒரு தெளிவு எடுத்துக்கிறது நல்லது. எப்படி நான் முடிவு எடுத்தனோ, எனக்கு இந்த கேள்வி வந்தது, குழந்தைங்க சொல்லித் தரலாமா வேணாவா, சொல்லிக் கொடுக்குறதே வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு அப்படின்னு தோணும் போது அவர் ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாரு, விச் இஸ் ரைட்டு. உண்மையாக இருக்கலாம். கடைசி 2 பிறகு மட்டும்தான் என்ன ட்ராமா வச்சு செய்தா இருக்கலாம். நான் வந்து ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆனஸ்ட்டாக சொல்ல போனால் என் பொண்ணு எடுத்த மார்க்குக்கு அனானிஷியாக கிடைக்கக்கூடாது, ஆனால் கிடைச்சிருக்கு. அது ஒரு பெரிய விஷயம் தான். இருக்கிறதுலே அனானிஷாக ஃபீஸ் கம்மி. ஆனால் அந்த அமௌண்ட்டு நமக்கு கஷ்டமாக இருக்குது கட்டுறதுக்கு. கம்மியான அமௌண்ட்டு கட்டுறதே கஷ்டமாக இருக்குது. அது மாதிரி ஐஐடியெல்லாம் கிடைக்காது. என் பெரிய பொண்ணுக்கு கிடைச்சிருக்கு. அதுவே பெரிய இதுதான். அதெல்லாம் பெரிய விஷயம்தான். ஆனால் இப்போ உங்களுக்கு ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுற உங்களுக்கும் இந்த மாதிரியே சந்தேகம் வரலாம். எதுக்கு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் போய் ராஜயோகம் சொல்லி கொடுத்து நான் கஷ்டப்படுறேன்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, பக்தியிலையும் சிவனு, இங்கேயும் சிவனு, அங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லை, இங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லை. எனக்கு இந்த நாலேஜ் சொன்ன சீனியர் பிரதர் வந்து பக்தியில் சிவபக்தன் கிடையாது. அவர் விஷ்ணு பக்தர் தான். அவர் சொல்கிறார், நான் விஷ்ணு பக்தனா இருந்து உண்மையான நாலேஜ் கிடைச்சி நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் பக்தியிலையும் சிவபக்தன் தான். அதனால் உங்களுக்கு சிவனோட ஈடுபாடு வந்து ரொம்ப ஜாஸ்தி, எங்களோட ஜாஸ்தியாக இருக்கும்ன்றதுலாம் ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால தான் நீங்கள் என்ன இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. வீடியோ பார்க்குற உங்ககிட்ட சொல்ல விஷயப்படுறேன். பெரிய புராணம்னு ஒரு இது எடுத்து பாருங்களேன். 63 பேரோட கதை இருக்கும். ஒவ்வொருத்தர் கதை படித்து பாருங்களேன். சிவபக்தனாக இருக்கவே கூடாது வாழ்க்கையில் அப்படின்னு முடிவு பண்ண அவ்வளோ துக்கம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். அவங்க துக்கம்லாம் பார்க்கும்போது என் துக்கம்லாம் ஒரு துக்கமும் கிடையாது. ஆனால் வெறும் தோல்வி. உங்களுக்கே கடுப்பாக இருக்கும், என்னடா இந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் வீடியோவில் வந்து கஷ்டமே பேசின்னு இருக்காரு, துக்கமே பேசணும். நம்ம ஏதோ ஆறுதலுக்காக ஒரு வீடியோ பார்க்குறோம், இவரே துக்கத்தில் இருந்து நம்மளே கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறாரு. மேபி என்னோட வியூஸ் குறைஞ்சதுக்கு இது கூட காரணமாக இருக்கலாம். ஒரு 300 பேர் தான் பார்க்குறாங்க ஒரு வீடியோ. அதுக்கு காரணம் இது கூட இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் நம்ம பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ பார்க்குறோம், இவரே வந்து அவர் துக்கத்தை சொல்லி உட்காந்துன்னு இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுவும் உண்மைதான். பாருங்களேன், நான் வந்து என்னோடய யூடியூப் சேனல் பிரேமானந்த நாராயணன் யூடியூப் சேனல் இருக்கிறதுக்கு பேர் காரணம் என்னென்னா, என்னுடைய மன அபிலாஷங்களை சொல்கிறது தான் நான் யூடியூப் சேனல் நடத்துகிறேன். ஓகேவா? நான் ராஜயோகத்தை எப்படி பார்க்குறேனோ அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுடுங்க, அவ்வளோதான். ஏன்னா இப்போ பார்க்காதவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இழுத்து வச்சு பார்க்கவெல்லாம் வைக்க முடியாது. அவங்களுக்காக டச் ஆச்சுன்னா பார்ப்பாங்க. இப்போ சமீபத்தில் ஏதோ ஒரு வீடியோ 3000 வியூஸ் போயிருக்கு. அது ராஜயோக வீடியோ வந்து 3000 வியூஸ் போயிருக்கு. அதே மாதிரி நான் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி போட்டது 2000 வியூஸ் போயிருக்கு. இதான் அதிகமான வியூஸ். பாக்கிலாம் 300, 350, 400 இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஓகேவா? சரியா? அப்போ இதோட புரிதல் என்ன? யாராவது ராஜயோகம் ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்கன்னா 63 ஜென்மம் பக்தி முடிச்சாதான் அவங்க உள்ளவும் வர முடியும். அவங்க சாதாரண ஆத்மா கிடையாது. ஸோ நம்ம நினச்ச போய் டக்குன்னு ஒருத்தருக்கு போய் 7 days கோர்ஸ் கொடுத்துட்டு அவர் கேட்டாருன்றது கிடையவே கிடையாது. 63 ஜென்மம் பக்தி முடிச்சிருந்தா தான் நம்ம கொடுக்கவும் முடியும். அதுக்கப்புறம் தான் வரும். அப்படி அவர் போயிட்டு அதுக்கப்புறம் வரவே இல்லைன்னா, ஒரே ஒரு பிரிவு எடுத்தானா அதுக்கப்புறம்லாம் ஃபுல்லாக துக்கம் தான் அனுபவிக்க போகிறாருன்றதும் கிடையாது. ஓகேங்களா? துவாபரம் அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும், கலியுகமும் நல்லா தான் இருக்கும். கடைசி 2 பிரிவு தான் அதை வச்சு செய்யும், சீரியஸாக வச்சு செய்யும். சரியா? அதனால் ஒரு ராஜயோகியை உருவாக்க முடியும்னா உருவாக்கிடுங்க. அந்த மாதிரி இதை பார்த்தா நல்லது. சரியா? சரி, என் மனக்குழப்பத்துக்கு அந்த பிரதர் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்தாரு. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுறேன். ஓகே. நேற்று நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி போயிருந்தேன். எதுக்குன்னா, சின்னவளுக்கு அந்த ஃபீஸ் கட்டியிருக்கேன்ல 20,000 ரூபா, பாக்கி டிஃப்ரென்ஸ் இன் அமௌண்ட் என்னன்னு தெரியாது, தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக போயிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 41,800 ரூபா ஃபீஸாக கட்டணுமா மொத்தத்தில். நீங்கள் அங்கே 20,000 கட்டிட்டீங்க. எனக்கு வந்து சாட்டர்டே 26th ஜூலை வந்து எனக்கு இது வரும், குழந்தையோட ஃபைனலாக ஒன்று வரும். வேறு குரூப் கிடச்சிருக்கா அப்படின்றது கிடைக்கும்.
அப்போ வந்து இந்த அதுலேருந்து ஒரு 2-3 நாள் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே பாக்கி இருக்கிற அமௌண்ட் கட்டணும். அப்படி கட்டாத பட்சத்தில் வீட்டிலே உட்கார வேண்டியதான் குழந்தை. அது ட்ராமாவில் நடக்காது அப்படின்னு நான் நம்புகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு 21,800 எக்ஸ்ட்ரா கட்டணும். அப்போ தான் சின்னவ சேர முடியும். பெரியவளுக்கு வந்து அதே சாட்டர்டே வந்து அடுத்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறோம். அதுலேருந்து ஒரு 3 நாள் 4வது நாள் நமக்கு தெரியும். அதுக்கு அவளுக்கு என்ன காலேஜ் கிடைக்குது அப்படின்னு தெரியும். உடனே அவளுக்கும் அண்ணா மிஸ்டேக் அடிச்சதுன்னா அவளுக்கும் இந்த மாதிரி 41,000 நம்ம நினைக்கிற 20,000 நான் நினச்சிட்றேன். ஏன்னா கெட்டதை வச்சு சொல்லிட்டு இருந்தேன். போய் கேட்டால் தான் தெரியுது அந்த மாதிரி வெறும் 20,000லாம் அதனால எந்த காலத்துலையும் தெரியல. இந்த காலத்துலாம் கூட்டியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து செமிஸ்டர் பேஸ்ட் அப்படின்னா என்ன, இந்த ஃபஸ்ட் இயர் கட்டுறது தான் ஃபஸ்ட் இயர் ஃபீஸு. அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்துலாம் வருஷத்துக்கு 2 வாட்டி கட்டிக்கலாம். அதே அமௌண்ட்டை 2ஆக ஒரு 20,000 கட்டுற மாதிரி வரும். அதுதான் என்னோட புரிதல். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.